விண்ணப்பம் எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு 2 நாளாகவும் 34:27 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் நம்ம இதயத்துல உடஞ்ச அழுத நம்ம தெய்வம் பார்க்கிறாரு. அதை கவனிக்காம விட மாட்டாரு. நம்ம மனுஷன் கிட்ட கூட சொல்ல முடியாத வேதனைகளை தேவனிடத்துல சொல்லும் போது அதை கேட்கிறாரு. நம்ம ஜெபம் சத்தமா இருக்க வேண்டியதில்லை, மனதின் ஆழத்திலிருந்து வர்றதா இருந்தாலும். நிறைய நாட்கள் மனுஷங்க கிட்ட கூட சொல்ல முடியாம தேவனிடத்துல அழுதுருப்பீங்க, அதெல்லாம் அவரு கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்ணீர் வீண் கிடையாது, நம்ம ஜபம் வீண் கிடையாது, காத்திருப்பு வீண் கிடையாது. தேவன் நம்ம வேண்டுதல்களை கவனிச்சு சரியான நேரத்துல பதிலளிப்பாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தால அழுகிறீங்கல்ல, நம்பிக்கையை இழக்காதீங்க. உங்க கண்ணீரை தேவன் பாக்குறாரு, நிச்சயமா பதில் கொடுப்பாரு. தைரியமா இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க. சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர்.